மூஞ்சில கொஞ்சம் விட்டுருந்த தாடியும் மொத்தமா சரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது ஏன்டா எடுத்தோம்னு சொல்லிட்டு என் மூஞ்சி நீங்க இன்னும் ஒரு 20 நாளைக்கு இப்படி தான் பார்த்தாகணும், வேற வழி கிடையாது. அப்புறம் இது கேலிசானிக்ஸ் பயணத்துல நாள் 21. இனிமே நோ டிஸ்ட்ராக்ஷன் ஒன்லி மோட்டிவேஷன் சொல்லிட்டு அகாடமி கிளம்பிட்டேன். போற வெளில கரும்பு ஜூஸ் இருந்ததுனால ஒரு கல்ப் அடிச்சுட்டு போயிட்டேன். என்னடா ரன்னிங்லாம் போறேன்னு சொன்னா என்னடா போலியான்னு கேட்டீங்கன்னா அலாரம்லாம் வச்சிருந்தேன் 5 மணிக்கு. பட் காலையில வைக்கிறதுக்கு பதிலாக சாயந்தரம் வச்சுட்டேன். எனக்கே ஒரே அசிங்கமா போயிடுச்சு. 4ல இருந்து கரெக்டா ரன்னிங் போயிடுவேன். அப்புறம் நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. வெயில் காலம் வர வந்துருச்சு. நீங்க இன்னும் தண்ணி கம்மியா குடிக்கிற ஆளா இருந்தா இப்பயே மாத்திக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க 60 கிலோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20 கிலோ வெயிட்டுக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்ப 60 கிலோ வெயிட்டுக்கு 3 லிட்டர் தண்ணியாவது நீங்க ஒரு நாளைக்கு குடிச்சாகணும். அப்படி குடிக்காம விட்டீங்கன்னு வைங்க, உங்க உடம்பு டீஹைட்ரேட் ஆகி அப்புறம் உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடும். பாத்துக்கோங்க. இன்னைக்கு பண்ண ஒர்க் அவுட்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபார்ம் கரெக்ஷன் பண்ணிருக்கேன். டுடே ஒர்க் அவுட் டீடைல்ஸ் எல்லாம் கேப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்புறம் கடைசியா ஒரு அட்வைஸ், நீங்க இன்னும் ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்காக யாருமே பண்ண போறது கிடையாது. நீங்க தான் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் யோசிங்க. யோசிச்சுட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்காதீங்க. என்னையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்க. சரி ஓகே, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கேலிஸ்தெனிக்ஸ் அப்டேட் அண்ட் ஒர்க் அவுட் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ஐடி ஒரு ஃபாலோ தட்டிக்கோங்க. பாய்.